ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தானா ஒண்ணு கட்டி காக்கணும், இல்ல சில பொம்பளை கணக்கா கண்டுக்காம இருக்கணும். நானும் இந்த ஆம்பளை இல்லாத வீட்டுல ஒரு பேத்திய வளர்க்கிறேன். எங்க இந்த ஊருக்குள்ள ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, நாக்க இழுத்து புடிச்சுக்கிட்டு அறுத்து புடுவு. கிளவி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எங்க பாட்டி சொல்றதுல என்ன தப்பு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லுதாங்க, நாளைக்கு இதுதான் ஊர் பஞ்சாயத்து. அப்படி சொல்லுடி என் பேத்தி. மாமா, நான் சொன்ன போல எனக்காரமா பேசிட்டு இருந்தீங்கல்ல, செல்வியும் பாண்டியும் சின்ன பத்த காட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த கன்றாவை வந்து பாருங்க. சொன்ன என்ன நடக்குது பாரு. அநியாயமா எல்லாரும் என் புள்ள மேல குத்தம் சொல்றாங்க. ஆத்திரப்பட்டு நீங்க அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உன் புருஷன் ஆத்திரக்காரன் அவசரக்காரன் இல்லடி, நேரா போய் பாக்குறேன். இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா ஒரே வட்டி நெஞ்சு போன விடும். ஆமா, குத்தம் சொல்றவங்க கூடாங்க. பொண்ணுதான் உங்க ஊர் பையன் தான், நான் இல்லையேன்னு சொல்லல. ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டாங்க. ஆனா சம்பவம் நடக்கிறது எங்க ஊர் எல்லையில. பாபா நகரத்துக்காரங்க ராசாபுரத்து எல்லைக்குள்ள வந்ததால இப்ப நான் எங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். தம்பி இத ஊர் பிரச்சனையா கிடையாதுப்பா. இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு சப்போர்ட்டா நான் வந்து உங்க ஊர் பஞ்சாயத்துல சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். செந்தில், என் வண்டியை தர்றேன், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் உங்க ஊர் பஞ்சாயத்துல நிறுத்து. உங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்படுங்க. என்னங்க நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் சரின்னு படுதா? மருது, நீங்க ராசாபுரத்துக்காரா இருந்தாலும் நியாயத்தை கரெக்டா பேசுறீங்க. என்ன ரெண்டு பண்டாட்டிக்கார யோசிக்கிறீங்க? அவர் என்னதான் யோசிச்சுட்டு இருக்க போறாரு? சும்மா இல்ல குருசாமி, நீ போய் ஊர் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணு. இல்ல செந்தில், நீ ரெண்டு பேரும் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு ஊர் பஞ்சாயத்து வந்து சேரு. இல்ல கூட பேர் போகல. ஆமா, மத்தால வாங்க பஞ்சாயத்து போலாம். என்ன பழனிசாமி கவுண்டர, என்ன இது ஊர் கூட்டத்தை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்ன, வண்டியும் காணும் ஆளையும் காணும். இருங்க, எனக்கு அந்த ராசாபுரத்து தம்பி மருந்து மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி இப்ப வந்துருவாங்க? எத்தனை பிள்ளை நம்மள அடிச்சு போட்டு தப்பிச்சானுங்க. யோ, வித்தாட்டம் வந்திருக்கேன், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து அவுத்து விடுங்கயா. அவங்க ரெண்டு பேரும் எங்களை நோக்கிட்டு செல்வி அடிபட்டு வந்திருக்கானுவ, போய் அவுத்து விடல போடா. அறிவு கட்டவனே, என்ன முதலாளி கொஞ்சம் பக்கத்துல வா. இத வந்துட்டேன். அவுத்து விடுறான்னா மாட்டை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வரமா சொல்றதானே விவரம் வேற உங்களுக்கு. கையை அவுத்து விடுற அறிவு கொழுந்து. நல்ல வேலை வேட்டி அவுத்து விடாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். பின்னாடி பாரு, பயல்களை எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கேன், உடஞ்சு போய் வந்திருக்கானுவ, அவனுக்கு அவுத்து விட்டு. அம்மா, வண்டர்ஃபுல். என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒற்றடி பாதை. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, இரண்டாவது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. இப்படி அலையுது, பரபரப்பா இருக்கு. மக்கள் எல்லாம் வேற சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்திருச்சா? அடடடடா, ஐயோ, இங்க வேட சொல்றதுக்கு முன்னாடி சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் எல்லாம் அப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க தெரியாதா? தெரியாத
பழனிசாமி இருக்கால செல்வி, அவளை பேச்சு முத்துமாவன் பாண்டி அத்திப்பற பக்கமா போய் கையை வச்சுட்டான். ஊர்க்காரங்க கைங்கரமா புடிச்சு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி பழனிசாமி கவுண்டர் மக செல்விய கைய புடிச்சுட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா இந்த கிராமத்துக்கு வர. நான் ஒருத்தரையும் கை வச்சதே இல்லடா. என்னது நொன்னது? உண்மையிலே பேச்சு முத்துமா பாண்டி நீயா? பின்ன நீயா? இதை இங்க சொல்லாத, பஞ்சாயத்துல வந்து சொல்லு. பஞ்சாயத்து என்ன, பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவேன்டா. ஏயா நாட்டாம, எவையா சொன்னது பேச்சு முத்துமா பாண்டி அவன் தானே? என்ன கேள்வி கேட்க? யார பார்த்து கேட்க? நாட்டாம தான் கேட்கிறேன். ஆமா, நீ கேட்கறதும் கரெக்டா தான் இருக்கு. பழனிசாமி கவுண்டர, அவன் தான் பேச்சு முத்துமாவன்னு உமக்கு யாரையா சொன்னது? யாரு சொன்னா? எனக்கு கவுண்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நேரம் எடுத்த மாட்டி விட்டுடுவாரு. ஆமா, எனக்கு யார் சொன்னா? மாரசாமி, நீதான் சொன்ன. எனக்கு தெரியாது. எனக்கு எவன் சொன்னா? ஐயோ, எனக்கு இந்த கவிதா சொல்லிச்சு. ஒரு விவரம் கேட்டவன், எனக்கு தெரியாது. எனக்கு ஆரோக்கியம் எனக்கு தெரியாது, இவதான் சொன்னா. எனக்கு இவதான் சொன்னா. ஐயோ, எனக்கு தெரியாது, கன்ஃபார்ம் தான் சொன்னாரு. எனக்கு யாரு சொன்னா? திருவிழா கூட்டத்துல இருந்து காணாம போனானே, இவன் தான் பேச்சு முத்துமாவன் பாண்டி. ஏ பாண்டி, சொல்ல கேள அந்த சாமி. அப்ப தெரிஞ்சல அந்த சாமி. கே பாண்டி, இதெல்லாம் ஓ வேலைதானா? இல்ல, உனக்கு யாருல சொன்னது? நீங்க தான். இது இல்ல இல்ல, எனக்கு யார் சொன்னா? என்ன இவன் ஆளை பயமுறுத்துதான்? இல்லீங்க, எனக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க கண்டுபிடிச்சிட்டேன். காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தான். அவன் தான் பேச்சு முத்து பாண்டின்னு செந்தில் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? நாட்டாங்க, செந்திலுக்கு மட்டும் இல்ல போய், இந்த ஊருக்கு நாங்க தான் சொன்னோம் பேச்சு முத்து மகன் வந்தான். பேச்சு முத்து ஊரே கெடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் மகன் பாண்டிதான் ஊரை திருத்த போறான். அட சர்வாவே, அந்த பையன் பேச்சு முத்து மகன் பாண்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அறிய கட்டுறதுனால பேசிக்கிட்டு இருக்கிய? அவன் தானே கொல்லி வச்சான். யோ கவுண்டர, காலையில எடுத்து அறுவாளுக்கு வேலை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே வட்டா வெட்டி போடுவேன். பொறுங்க பொறுங்க. ஆமா, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேச்சு? இப்ப எதுக்கு அவன் பேச்சா? ஏயோ, இங்க என்ன நடக்குது, எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குதுன்னே உனக்கு தெரியாதா? என் மாமன் பொண்ணு செல்விய அந்த பாண்டி பைய இழுத்துக்கிட்டு ஓடிட்டாயா? இவன் அழுதா நாயா இருக்கு, நீயே அழுகுற? என் மாமன் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுனது அவருக்கே தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு. எவன் பொண்ணு எவன் கூட ஒண்ணு இழுக்கண்டியா? என்கிட்ட ஒரு 250 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா. ஐயோ, வீட்டுக்கு நான் பணம் வாங்கிட்டு போயிட்டேன். பாலாப்பழம் எங்கிட்ட 35 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன். பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? ஐயோ, என்கிட்ட 60 ரூபாய் வாங்கி போயிட்டானே. 300 ரூபாய் போச்சா? நீங்களா ஒரு மனுஷங்களா? போய் போய் அவங்க கிட்ட 50, 20, 100 ஏமாந்துருக்கீங்க. மகாஜனங்களே, ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா என்ன திருவிழாவில் தொலைக்கல. கேவலம் ஒரே ஒரு பாட்டில் சாராயத்துக்கு என்ன வித்துட்டான். இப்பேற்பட்ட அப்பங்கிட்ட வாழ்றதுக்கு பதில் உழைச்சு சம்பாதிக்கலான்னு பட்டணத்துக்கு போய் மதுரை முனியாண்டி விழாத்துல சப்ளையரா வேலை பார்த்தேன். எங்க அப்பன் செத்து போயிட்டான்னு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே கடைசியா ஒரு தடவை இந்த கிராமத்தை பார்க்கலாம் நீங்க வந்த. இங்க வந்து பார்த்தா நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கேவலமா இருக்கியா? இனிமே நீங்க இந்த கிராமத்துல என்ன இருன்னு சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நீங்களே இந்த கிராமத்தை கட்டி அழுங்க. எல்லாருக்கும் கும்பிடு. இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு நாட்டாம. இந்த ஊர் உருப்பொண்ணா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு இந்த நாட்டாமைய மாத்தணும், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துல போய் விழுங்க. எது விருப்பமோ அதை பண்ணிக்கங்கப்பா. என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் இரு. இதுக்குத்தான் குளிக்கிறியா? மலையாள கொடுத்து வச்சவன் போட்டு போறான். எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள புகுந்து இந்த ஊரையே முட்டாளாக்கி இருக்கான். ஊருக்கு நாட்டாமைங்கிற முறையில நான் இப்ப தீர்ப்பு சொல்லுதேன். எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. தீர்ப்பு நம்பர் 1, அவன் எப்படி இந்த ஊருக்கு துணிமணி எடுத்துட்டு போறதுக்காக வந்துதான் தீரணும். அதனால அவன் வீட்டுக்கு 2 ஆளை காவல் போடணும்.
டேய் சந்திரா, நாராயணசாமி, நீங்க 2 பேரும் தான் காவல். தீர்ப்பு நம்பர் 2. தப்பிச்சு போனவங்க 3 பேர்ல அவனுங்களை யாரு எங்க எப்ப பார்த்தாலும் சரி உடனே அவங்களை கட்டி போட்டுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. தீர்ப்பு நம்பர் 3. ராசாபுரத்துக்கார மருது நம்ம ஆள்களை அடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால இந்த தகவலை உடனே ராசாபுரம் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கணும். அதுவும் சரிதான். தீர்ப்பு நம்பர் 4. பொறுப்பு இல்லாம சின்னத்தனமா நடந்துகிட்ட காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தலைக்கு 100 ரூபாய் அபராதம் பஞ்சாயத்துல கட்டணும்னு நாட்டாமைங்கிற முறையில தீர்ப்பு சொல்லுதேன். அப்படி போட சின்ன பையில போய் அடிச்சிட்டு இருக்க எல்லாம் ஆளுவனே. இதோட சபை கலையுது, எங்கெல்லாம் போகலாம். செந்தில் பணத்தை வாங்கணும், இழுத்துட்டு வரல. நம்ம நாளையே போடாதீங்க. இவனை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இவனையும் காத்தமுத்துவையும் சுண்டு வர்றாலேயே தள்ளிட்டு வந்துடுறேன். வா வா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்படாத. பாண்டி நல்லா இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? தைரியமா இரு. ஐயோ, உன்னோட பெரிய இளவ பச்சை. இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. யோசனை பண்ணி பண்ணி என் மண்டையை வெடிச்சு போல இருக்கேன். என்ன இவன் ஆரம்பத்துல இருந்து ஐயோன்னு புலம்பிட்டு இருக்கானே? டேய் பாண்டி, வாயை கொடுத்து பாக்குறியா? ஐயோ, என் மண்டையை வெடிச்சு போல இருக்கேன். ஏங்க என்ன இது? ஒண்ணும் இல்லைங்க தம்பி. இந்தாப்பா டீ கடை வந்தாச்சு. டீ காபி சாப்பிடுறீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. இவன் மெண்டலு ஒண்ணுதாங்க. இதான் ஊரு.